இப்போது கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்களுடைய ஒரு கவிதை, எண்ணிக்கையே தர்மமாகி போன குருஷேத்திரத்தில் வெற்றிகள் எல்லாம் கௌரவர்களுக்கே போய் சேர்கின்றன. இப்போ இந்த கூட்டணி அரசியல், கொள்கை வேறு கூட்டணி வேறுன்றெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா? இந்த சந்தர்ப்பவாதத்தை பற்றி ஐயா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நன்றி தம்பி. இது என்ன புதுசு இல்லை இதெல்லாம். ஆமாம், இந்த மாதிரி கொள்கையற்ற கூட்டணிகள் சேருவதும் பங்கு போட்டுக்குவதும் ஒன்றும் புதிதே இல்லை. இப்போ நீங்கள் திமுகவே எடுத்துட்டிங்கன்னா, காங்கிரஸ் எதிர்ப்பு தான் அது வளர்ந்தது. திமுக காங்கிரஸ் எதிர்ப்பு வந்தது. 69லேருந்து காங்கிரஸோட இணக்கம், 71 தேர்தல் கூட்டணியே வச்சார் கருணாநிதி. பாஜகவை கடுமையாக எதிர்த்து ஆய்வுன்ட்டு கிடந்தாங்க. 99லேருந்து பாஜகவோட கூட்டணி அரசு, அமைச்சரவை முரசொலி மாறெல்லாம் அமைச்சராக இருந்தாங்க. அதனால் யாரோடும் இருப்பாங்க. அது மாதிரி தான் பதவி பங்கிட்டுக்கிறது. இப்போ இனம், மக்கள் நலன், மொழி, இன, தாயக பாதுகாப்புங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கண்ட இன பகைவர்களோடும் அவர்கள் கூட்டணி சேருவார்கள். அதனால் அவங்களுக்கு அதில் ஒன்றும் பெரிய இல்லை. நம்ம கொள்கை வச்சுருக்கவங்க, லட்சியம் வச்சுருக்கவங்களுக்கு தான் ஒரு கூட்டணி சேரணும்னாக்கா அதுக்கு ஒரு கொள்கை உடன்பாடு, ஒரு குறைந்தபட்ச உடன்பாடாவது இருக்கணும் என்றது தேவை. அவங்களுக்கு பதவியை பங்கிட்டு கொள்வது தான் வர்றவங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. அதுதான் நிரூபணம் ஆகிட்டு இருக்குங்கிறது தான் உண்மை.